ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நிமிஷம் 2025 ரவுண்ட் 3க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறது. அதாவது லாஸ்ட் டேட்டும் இன்னைக்கு தான். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ரவுண்ட் 3ல எவ்வளோ சீட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் அலர்ட் ஆகும், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் மேற்கொண்டு உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வாங்க. தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சு ரவுண்ட் 3க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 12 வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 12 இன்னைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அலாட் ஆகுது. இப்போ இதில் எவ்வளோ பேருக்கு அலாட் ஆகும் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருந்தோம். ரவுண்ட் 3ல உங்களுக்கு மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இதில் அலாட் ஆகிறதுக்கு. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டவுட் தான், நான் சொல்லிட்டேன். சரி, இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக பண்ணாமல் சம்மதர் காலேஜஸ் அலர்ட் ஆகி ஓகேங்களா, அவங்க வந்து கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். மெடிக்கலில் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணல அப்படின்னு இருக்கவங்க அவங்க நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல எனக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் கேட்குறேன், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சார் எனக்கு வந்து ஆல்ரெடி ரவுண்டு 2ல எனக்கு சம்ம காலேஜஸ் கிடச்சிச்சு, நான் அது வந்து அப்போர்டில் கிடச்சிச்சு. ஏன்னா வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சீட் வந்து பூல்குள்ளே போயிடும். அப்போ வந்து அப்போர்டில் இருக்க கேண்டிடேட் கிடச்சிருக்கும். இப்போ அப்போர்டில் இருக்க கேண்டிடேட் கிடைச்ச சீட்டு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணனா மறுபடியும் பூலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரவே வராது, பூலுக்குள்ள வராது. அந்த அப்போர்ட் சீட்ஸ் வந்து காலேஜஸ் தான், அவங்க தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு. அப்படி இல்லையா அந்த காலேஜஸ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட் இருப்பாங்க தவிர இங்கே சப்ளிமெண்ட்ரியில் பூலுக்குலாம் வரவே. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நான் வந்து அந்த காலேஜ் ரிப்போர்ட் பண்ணல, அந்த சீட்டு வந்து எனக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சில் வருமா அப்போர்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகி இருக்கு. இதெல்லாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் என்ன சீட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலா இல்லை இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இது ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு 5 days டைம் கொடுக்குறாங்க. அது 20ஆம் தேதி அப்போர்ட் கேண்டிடேட் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க. 20ஆம் தேதி வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது பாருங்க. அந்த வேகன்சிஸ் வர்ற சீட்டு தான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வரும். எந்த ஒரு சீட்டுமே அதுல இருந்து நல்லா தெரிஞ்சு. தென் ரவுண்ட் 3ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நான் அலாட்மெண்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்கலன்னா நீங்கள் இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு. ஏன்னா நீங்கள் பின்னாடி வந்து டேட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இன்னைக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் இன்னைக்கே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் வந்து சப்ளிமெண்டரிக்கு வந்து மேற்கொண்டு ஒரு டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னையோட உங்களுக்கு முடியுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் டேட் ஆஃப் பர்த், தென் எந்த எக்ஸாம் இது இருக்கோ அது பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் லாகின், மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி அதே சேம் ப்ராசஸ் தான். வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு என்ன தகவல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். தென் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், கம்ப்ளீட். கவுன்சிலிங்கான டேட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. 20ஆம் தேதி
தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அப்வர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகுது. 21ஆம் தேதி உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்து 21ஆம் தேதி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. 23 வரைக்கும் சப்ளிமெண்டரி. 25 26ல வந்து எஸ்ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் கீழே இருக்க சீட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 25 26 கடைசி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து 21லேருந்து 23 வந்து நடக்குது. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேட். அப்ளை பண்ண பின்னாடி ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு இதில் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் சாய்ஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. இதில் நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால வந்து நீங்கள் ரவுண்டு 3ல 20ஆம் தேதி என்ன வேகன்சிஸ் இருக்கோ அதுலேருந்து தான் சப்ளை பண்ணுவேன் தவிர எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஆட் ஆகாது. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற சொல்லுங்க. தேங்க்யூ.